எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். அதாவது கடலை மாவை யூஸ் பண்ணி எப்படி கிழக்கரை இடியப்ப முறுக்கு செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ஓமத்தை ஊற வச்சுக்கிடலாம். இதுக்கு நான் ஒரு பவுலில் 1.5 டீஸ்பூன் ஓமம் எடுத்துக்கிறேன். இது கூட மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு 8 hours ஊற வச்சிடலாம். இப்போ 8 hours ஆயிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், ஓமம் நல்லா ஊறி வந்திருக்கு. அப்புறமா மாவு குழைக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய பிளேட் எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப் அளவு குக்கிங் ஆயில், அப்புறமா 3/4 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது சஹன் மாதிரி உள்ள பிளேட்டு. இது எனக்கு மாவு குழைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியையும் எண்ணெயும் நல்லா கலக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த ஓம தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த ஓம தண்ணி சேர்க்கறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் அந்த முறுக்கும் வாசனையாக இருக்கும். இதில் ஓம தண்ணி சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓமத்தை ஊற வச்சு தண்ணி கொடுப்பாங்க, சரியாயிடும். அடுத்ததாக இதில் தேவையான அளவு சால்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற சால்ட் நல்லா கரையணும். இது கரைஞ்சதுக்கப்புறம் 1/2 கிலோ கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற வாட்டர் ஆயில் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த 1/2 கிலோ கடலை மாவு சரியாக இருக்கும். அண்ட் இது கூட நம்ம ஓமத்தை ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துருக்கோம். ஸோ கரெக்டாக இருக்கும். மாவை மொத்தமாக சேர்த்துட்டோன்னா அது கட்டிகள் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஸ்டார்டிங்கில் விஸ்கை யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணேன். அது ஈஸியாக இருந்துச்சு. பட் மாவு சேர்க்க அது கொஞ்சம் டைட்டாகிடுச்சு. விஸ்கை வச்சு யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்ம கையை யூஸ் பண்ணியே பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கையை யூஸ் பண்ணியே மாவை பிசைய ஆரம்பிச்சிட்டேன். இப்போது இதில் 1/2 கிலோ மாவையும் நான் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். இதில் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த கடலை மாவு கையில் நல்லா ஒட்டும். ஸோ பிசைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டிட்டு இருந்த மாவு எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது மாவு கையில் ஒட்டாது. நமக்கு மாவு குழைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க முறுக்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி புது எண்ணெயை யூஸ் பண்ணி நாமளே வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது இது நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இப்போது மாவை நல்லா பிசைஞ்சியாச்சு. இது 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். அப்போ தான் நம்ம முறுக்கு சுடும்போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போது 1 hour ஆயிடுச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம மறுபடியும் பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஸோ அதனால் திரும்பவும் கையில் நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை பிசைஞ்சு விட்டுக்கிறேன். நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ அதனால் இதை ரொம்ப நேரம் பிசைய வேண்டிய அவசியம் இருக்காது. லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாலே போதும். இப்போது இதை நம்ம மாவு உருண்டைகள் போட்டுக்கிடலாம். நான் இடியப்பத்துக்கும் இந்த மாதிரி தான் உருண்டைகள் போட்டுக்கிடுவேன். ஸோ இப்படி செய்யும்போது நம்ம டக்குன்னு எடுத்து உரலில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டைகள் போட்டு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். மாவை திறந்து வைக்காதீங்க, லைட்டாக ட்ரையான மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் மாவை மூடி வச்சுக்கோங்க. இப்போது இது செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது இடியப்ப உரல் தான். இந்த மாவு உள்ளேயும் கட்டையிலையும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நான் 2லேயுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். மாவு எந்த கட்டிகளுமே இல்லாமல் நைஸாக இருக்கணும். அப்போ தான் இந்த உரலில் இறங்கும். இந்த முறுக்கை பிழியறதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் கரண்டி எடுத்திருக்கேன். ஸோ அதை திருப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நான் முறுக்கு பிழிய போகிறேன். இதை நம்ம எண்ணெயில் விடும்போது ஈஸியாக முறுக்கு ஆயிலில் விழுந்துடும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், ஈஸியாக புரியும். நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இதுக்கு மேலே பிழிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த முறுக்கை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை இந்த மாதிரி கவுத்தி விட்டுக்கிடலாம். இதுவே உங்களுக்கு பெரிய சைஸில் முறுக்கு வேணும்னா கொஞ்சம் பெரிய கரண்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சில்வர் கரண்டியில் பிழிய போகிறீங்கன்னா சூடான எண்ணெயில் இந்த கரண்டியை விட்டுட்டு அப்புறமா அதை திருப்பி வச்சுட்டு அதில் பிழிஞ்சிக்கோங்க. அப்போனா ஈஸியாக வரும். ஆயிலை நல்லா சூடேற்றிட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கை சேர்த்தோன்னா இது கருகாமல் நல்ல கரெக்டான பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த இடியப்ப முறுக்கு சரியாக பொரிஞ்சிருச்சு. இதை நான் ஆயிலேருந்து எடுத்துடுறேன். இப்போ நான் இன்னொரு டைமும் சொல்லி காமிக்கிறேன். இதை ரொம்ப சுற்றிடாதீங்க, ஒரு சுற்றினா போதும். இந்த முறுக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. இது ஆயிலில் போட்ட உடனே ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டு எடுத்துடலாம். கீழக்கரையில் நிறைய வீடுகளில் இந்த முறுக்கு செஞ்சு விற்பாங்க. அப்போ வாங்கி சாப்பிட்டுருக்கோம். பட் கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் நாங்களே தான் செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். உங்களுக்கு இடியப்பம் பிழிய தெரிஞ்சிச்சுன்னா இதையும் ஈஸியாக செஞ்சுருவீங்க. ஆனால் இடியப்பம் மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கும். பட் இந்த மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஆனால் எண்ணெய் எதுவுமே குடிக்காது, நல்ல கிறிஸ்பியாக இருக்கும்.
இப்போ பாருங்கள், இந்த முறுக்கையும் நான் போட்டு எடுத்துட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான கீழக்கரை கடலை மாவு இடியப்ப கம்பி முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த முறுக்கை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 1 மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. பட் அவ்வளோ நாளைக்குலாம் இருக்காது, இது சீக்கிரமே காலியாயிரும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.